ரேஷன் கார்டில் கூடுதல் அரிசி மற்றும் சர்க்கரை பெற வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவல் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. குடும்ப அட்டையில் புதிய உறுப்பினரின் பெயரை இணைப்பதன் மூலம் மாதந்தோறும் பின்வரும் கூடுதல் பொருட்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபருக்கு கூடுதலாக 2 கிலோ அரிசி வழங்கப்படும். ஒரு நபருக்கு கூடுதலாக 500 கிராம் சர்க்கரை விநியோகம் செய்யப்படும். பருப்பு மற்றும் எண்ணெய் போன்றவை குடும்ப அட்டையின் வகையை பொறுத்து சீராக வழங்கப்படும். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னா குழந்தையுடைய பிறப்புச் சான்றிதழ் போதுமானது. 5 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபரின் ஆதார அட்டை நகல் மற்றும் குடும்ப தலைவரின் குடும்ப அட்டை எண் கொடுக்கணும். இதை எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, புதிய உறுப்பினர்களை சேர்க்க பொதுமக்கள் அலுவலகங்களுக்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. கீழ்கண்ட வழிகளில் எளிதாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தளம். தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ TNPDS இணையதளத்திற்கு சென்று உறுப்பினர் சேர்க்கை என்ற விருப்பத்தை தேர்வு செய்து விவரங்களை பதிவேற்றலாம். இ-சேவை மையங்கள் அருகில் உள்ள அரசு இ-சேவை மையங்களில் வாயிலாகவும் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். TNPDS கைபேசி செயலி மூலமாகவும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும். விண்ணப்பித்தவுடன் சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலர் விண்ணப்பங்களை சரிபார்ப்பார். விண்ணப்பம் ஏற்கப்பட்ட 1 முதல் 2 வாரங்களுக்குள் குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து நீங்கள் கூடுதலாக பொருட்களை நியாய விலைக்கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டையில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதன் மூலம் குடும்பத்திற்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் அளவை அதிகரித்து கொள்ள முடியும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.